பார்க்குறதுக்கு மிக்கி மவுஸ் முகம் மாதிரி இருக்கிறது இது மிக்கி மவுஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பூ கிடையாது. ஆக்சுவலி இந்த மஞ்சள் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? பூ முதல்ல வரும்போது இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூ விழுந்துரும். சாயங்காலமே உதிர்ந்து அதுலேருந்து அந்த சீட் பாட் அந்த சிவப்பு கலரில் வரும். தான் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது அந்த பழம். இதில் ஒரு விதை தான் வந்திருக்கு. சிலதில் 2, 3 விதைகள் வந்துடும். இது டாக்ஸிக் கிடையாது. இந்த பழம் சாப்பிட்லாம், ஆனால் டேஸ்ட் இருக்காது. அடுத்தது டொரினியோ ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு மிக்கி மவுஸோட முகம் மாதிரி இருக்கனால இதையுமே மிக்கி மவுஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் பாலினேஷன் நடக்கிறதுக்கு தோட்டங்கள்லாம் இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம். ஒரு செடி வச்சாலே போதும். இதிலேருந்து விதைகள் பட்டு பட்டு நிறைய செடிகள் தன்னாலே உருவாகும். 4, 5 கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இன்னும் கூட ஒரு பிங்க் கலருமே இருக்குது. சில நேரம் 2, 3 கலர்ஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகி வேறு புது கலர் கூட கிடைக்கும் இந்த செடியில்.